அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹாரிசா இப்னு சுராகா ரலியல்லாஹு அவர்களுடைய தாயார் உம்முர் ரபீஉ பின்து பராஉ ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இறை தூதர் அவர்களே, என் மகன் ஹாரிசா பற்றி எனக்கு கூறுங்கள். பத்ரு போரில் அவன் கொல்லப்பட்டு விட்டான். அவன் சொர்க்கத்தில் இருந்தால் நான் பொறுமையாக இருப்பேன், அவ்வாறு இல்லாவிட்டால் அவனுக்காக நான் அழுது கொண்டே இருப்பேன் என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹாரிசாவின் தாயாரே, சொர்க்கத்தில் பல சொர்க்கம் உண்டு. நிச்சயமாக உனது மகன் மிக உயர்ந்த ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் உள்ளார் என்று கூறினார்கள். புகாரி. சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இறை வழியில் மரணமடைய வேண்டி அல்லாஹ்விடம் ஒருவர் உண்மையாகவே கேட்டால் அவர் தன் படுக்கையில் சாதாரணமாக இறந்து விட்டாலும் இறை வழியில் மரணித்த தகுதியை அவருக்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, இன்னமல் அமாலு பின்னியாத், ஒவ்வொரு செயல்பாடுகளுமே அவனுடைய எண்ணத்திற்கு தக்கவாறு தான் அமைகின்றன. அதே போல் எண்ணத்துக்கு தக்கவாறு தான் கூலியும் கொடுக்கப்படுகிறது. அவர் வாழ்க்கையிலே ஷஹீதாவுடைய அந்தஸ்து அடையணும்னு சொன்னால் பத்ரு யுத்த கலமும் உஹது யுத்த கலமும் தான் தேவைப்படும். ஆனால் அவர் தன்னுடைய துவாவில் எப்படி கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய பாதையில் நான் வந்து கொல்லப்படணும் ஷஹீதாக்கப்படணும்னே கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அல்லாஹ் தஆலா அதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கவே இல்லை. அப்படி ஒரு வேலை படுக்கையிலேயே அவர் வஃபாத் ஆகிட்டா கூட இந்த துவாவுடைய வீரியம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அவன் காலம் முழுக்க இதை தானே கேட்டுக்கிட்டு இருந்தான்னு சொல்லி அல்லாஹ் அந்த இயற்கை மரணத்தை கூட ஒரு வீர மரணமாக, ஷஹீதுடைய மரணமாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறார். இந்த ஹாரிசாவுடைய தாயார்னு சொல்லிட்டு வந்துச்சு பாருங்கள், அற்புதமான சம்பவம் அது. அவங்க ஹாரிசா ரலியல்லாஹு எப்படி வஃபாத்தானாங்கன்னு சொன்னால், முஸ்லீம்களாலேயே கொல்லப்பட்டுட்டாங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கிறேன். அதாவது பாதுகாப்புக்காக சஹாபாக்களில் சில பேரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் புழங்கக்கூடிய குடிநீர் கிணறு இருக்கிறதல்லவா, அந்த கிணற்று பக்கத்தில் என்ன செய்வாங்க, நிற்க விட்டுருப்பாங்க, காவலாளியாக நிற்க விட்டுருப்பாங்க. ஏன்னா வெறுமன போரில் நேருக்கு நேராக மோதுறது மட்டும் இல்லை, இப்படி எதிரிகள் வந்து பின்னாடி வழியாக, அதாவது கள்ளத்தனமாக வந்து இந்த மாதிரி குடிநீரில் எதையாவது விஷத்தை கலந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, பெண்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்த மாதிரி குடிநீர் தொட்டிகளை பாதுகாக்கிறதுக்கும் கிணறுகளை பாதுகாக்கிறதுக்கும் சில சஹாபாக்களை நிறுத்தி வச்சுருப்பாங்க. அப்படி நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஹாரிசா ரலியல்லாஹு அவர்கள் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இல்லை ஹாரிசா ரலியல்லாஹு நிறுத்தி வைக்கலை, இன்னொரு சஹாபியை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஹாரிசா ரலியல்லாஹு அவர்கள் தண்ணி குடிக்கிறதுக்காக வர்றாங்க அந்த கிணத்துக்கு. ஹாரிசா தண்ணி குடிக்கிறதுக்காக வர்றாங்க. அப்போ காவலாளியை நிறுத்தப்பட்டவர் என்ன விளங்கிட்டார், ஹாரிசாவை முன்ன பின்ன பார்த்ததில்லை. மாற்று காபிர்கள் தான் வந்து நம்ம கிணத்துல விஷத்தை கலக்கிறதுக்காக வர்றான் போல இருக்குன்னு சொல்லி துல்லியமாக குறிவார்த்து அம்பெறிந்து அவருடைய தொண்டைக்குழிலேயே அந்த அம்பு பட்டு அந்த இடத்துலேயே உளுந்து வஃபாத்தாயிடுறாங்க. இந்த ஜனாசாவுக்கு தான் நீதி கேட்டு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, என் புள்ள வந்து முஸ்லீம்களால் கொல்லப்பட்டிருக்கிறார், அவர் சுகதா இல்லையா, மாற்று காபிர்களால் கொல்லப்பட்டா, எதிரிகளால் கொல்லப்பட்டதானே ஷஹீது, முஸ்லீம்களாலேயே கொல்லப்பட்டா ஷஹீது இல்லையான்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் ஷஹீது தாமா, அவர் ஃபிர்தௌஸில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. நீண்ட ஹதீஸ் இது. அந்த அம்மா சொன்னாங்களாம், நீங்கள் மட்டும் எனக்கு நீதி வழங்கலைன்னு சொன்னால் இந்த மதினமா நகரத்திலேயே என்ன மாதிரி ஒப்பாரி யாரும் வைக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு நீதியை வழங்கினாங்க. அன்பிற்குரியவர்களே, ஆக மொத்தத்தில் நீயத்து, எண்ணம் எப்படி தூய்மையாக இருக்கிறதோ அதே போல செயல்பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையும் அமல்களும் அமைகின்றன. அல்லாஹ் உங்களையும் என்னையும் எண்ணம் பரிசுத்தமானவர்களாக ஆக்கி அருள்வானார். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ்.